ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் முடித்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நான் ரொம்ப வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு மணி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. நாம் சின்ன வயசாக இருக்கும்போதே நம்மளுக்கான ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. ஆனால் அது தெரியாமல் நம்மள பல பேர் இப்போ நான் சொல்ல போகிற மிஸ்டேக்ஸை சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுனால நம்மளால் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியாமையே இருக்குது. இப்போ அந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பூமர் அங்கிள் சேனல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே நமக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் நாலேஜை மற்றவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ அனலிட்டிக்ஸ் பார்க்குறது மூலிமா என்ன தெரியுதுன்னா, நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது நியூவாக ஸ்டார்ட் பண்ண சேனல். ஸோ நாங்கள் எந்தெந்த விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடணும், இல்லை உங்களுக்கு என்ன தேவை, அந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாட் ஹேவிங் எ பட்ஜெட். அதாவது நம்ம ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணாதது. பட்ஜெட் அப்படிங்கிறது தான் நம்மள பல பேருக்கு ரொம்ப போரான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இந்த பட்ஜெட் மேக் பண்ணுறது இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இப்போ பட்ஜெட் அப்படின்னு ஒன்று நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா, நம்ம எந்தெந்த விஷயத்தில் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோம், எந்தெந்த வழியில் நம்மளுக்கு தேவையில்லாமல் அதிகமான அமௌண்ட்டு போயிருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அது மூலிமா நம்ம அதை குறைச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு மாதம் ஸ்டார்டிங்கில் இன்கம் வருது. ஆனால் மாத கடைசியில் பார்த்தா என் கையில் சுத்தமாக அமௌண்ட் இருக்கிறதே இல்லை. அது எதனாலன்னு பார்த்தா, என்கிட்ட ஒரு பட்ஜெட், ஒரு பிளானே இருக்காது. இன்கம் வரும், நான் பாட்டுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக செலவு பண்ணுவேன். ஆனால் மாத கடைசியில் எம்டியாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம ஃபினான்ஷியல் சக்ஸஸ் கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு இன்கம் வந்ததுமே அந்த மாதத்துக்கான பிளான் அப்படின்னு ஒரு பட்ஜெட் மேக் பண்ணிடணும். இந்த விஷயத்துக்கு நான் செலவு பண்ண போகிறேன், இது முக்கியமான விஷயம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுறது மூலயமா நம்ம இந்த தேவையில்லாத செலவுகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பட்ஜெட் மேக் பண்ணுறத விட அந்த மாத கடைசியில் நம்ம செலவு பண்ணியிருக்கிறது அந்த பட்ஜெட்டை உட்காந்து ரிவ்யூ பண்ணணும். இந்த ரிவ்யூ பண்ணுறது மூலிமா தான் நம்ம எந்தெந்த விஷயத்தில் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோம், தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். அது மூலயமா நம்ம அதெல்லாமே குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம கையில் கொஞ்சம் பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபினான்ஷியல் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தா, கிரெடிட் கார்டு டெப்ட். நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தா, இந்த கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, லோன்ஸ் இதெல்லாம் தான். அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டால், யூஸ் பண்ணலாம், தேவையான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அதை அப்கிரேட் பண்ணுறோம், எக்ஸ்பென்சிவாக ஒரு ஃபோன் வாங்குகிறோம், எக்ஸ்பென்சிவான ஒரு பைக் வாங்குகிறோம், ஈஸியாக நம்மளுக்கு இஎம்ஐயில் கிடைக்கிது அப்படின்னு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ராப்பில் நம்ம மாட்டிக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு டோட்டலாக இதை அவாய்ட் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையான விஷயத்துக்கு வாங்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பேமெண்ட்ஸை கட்டி முடிச்சிடணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது மூலிமா நம்ம சீக்கிரமாக நம்ம லைஃப்பில் க்ரோத்தை அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தா, இக்னோரிங் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ். அதாவது ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை தள்ளி போடுறது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது அவ்வளோ பெரிய மிஸ்டேக்காக தெரியாது. ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஃப்யூச்சரில் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம். நம்ம ரிட்டையர்மெண்ட்டை எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஏர்லியாகவே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலிமா பணத்தை பெருக்கலாம். என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எல்ஐசி ஸ்கீம்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது.
இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக் என்னென்னா லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நாலேஜ் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எல்லாருக்குமே கண்டிப்பாக பர்சனல் ஃபினான்ஸை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதாவது பட்ஜெட் எப்படி நம்ம ஃபேமிலிக்கு மேக் பண்ணலாம், கடன் இருந்துச்சுன்னா அதை சீக்கிரம் எப்படி எஃபிஷியண்ட்டாக கம்மியான இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி கட்டி முடிக்கலாம், எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன, அதை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஐடியாஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை மேனேஜ் பண்ண தெரியணும். அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக பர்சனல் ஃபினான்ஸை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே இருக்கணும். அது தெரியாமல் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகவே முடியாது. ஸோ இந்த பர்சனல் ஃபினான்ஸை பற்றி எல்லாத்துக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கமே. ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.